உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சார். உன் கூட தனியா பேசணும்னு சொன்னேன். எதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. மூன் என்கிட்ட பேச இஷ்டம் இல்லையா? நீலா, சொல்லுங்க சார். என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா? நீங்க எதுவுமே சொல்லாம வந்துட்டீங்க. சார் என்ன சொல்லணும்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க சார். நீலா, என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தனியா பேசணும். உங்களுக்காக கோவில்ல வெயிட் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க. உங்களை வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சார் இப்படி எல்லாம் பேசாதீங்க. யாருன்னா கேட்டா என்ன நினைப்பாங்க? சாரி நீலா, உங்ககிட்ட தெரியாம பேசிட்டேன். சார் நான் அப்படி சொல்லல. ஏன் இப்படி பண்றாரு? என்னதான் வேணும் அவருக்கு? தனியா பேசணும்னு சொல்றாங்க. எதை பத்தி பேச போறாங்க, என்ன பேச போறாங்கன்னு தெரியல. நீங்க எதை கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்லை. நான் வரமாட்டேன். நானே உங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு மறைச்சிட்டு இருக்கேன். நீங்க எதனா சொல்ல போய் நான் ஒரு எமோஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நீங்க கஷ்டப்பட்டு என்னால் தாங்கிக்க முடியாது. என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் வர முடியாது. எங்க கல்யாணத்துக்கு தேதி என்ன குறிக்கலையா? எப்போ முடிவு பண்ண போறீங்க? ஆமா மஞ்சு, நானும் வந்துட்டேன். நிச்சயம் இன்னைக்கு டேட் முடிவு பண்ணிருக்கணும். ஆனா நீங்க டைம் கிடைக்கல. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன். ஆமாங்க, சம்மந்தி விட்டு அதை பத்தி பேசாம இருக்கிறாங்க. இல்ல மஞ்சு, என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டேன்னா நான் தான் நீங்களும் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்படியாங்க? சரி, அவங்களே பார்த்து சொல்லட்டும். அண்ணே வாமா கீதா. வா கீதா. வரேனே. உட்கார் கீதா. தங்கச்சி சாப்பிடுமா? இல்லண்ணே, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரிம்மா. கீதா டீ காஃபி எதுனா எடுத்துட்டுமா? வேணாண்ணே. அண்ணே, அமுதனுக்கு எப்ப கல்யாணம் முடிவு பண்ணிருக்கீங்க? கீதாமா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இன்னும் தேதி முடிவு பண்ணல. ஏண்ணே நிச்சயம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுது, இந்த முகூர்த்த நாள் பார்க்காம இருக்கீங்க? கீதா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். நம்மளும் பார்க்கலாம். சரிண்ணா, நீங்க பார்த்துட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னம்மா, என்ன கேக்குற? என்னண்ணே எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? காவியா அபிமன்யு கல்யாணத்தை பத்தி தான். கீதா இப்ப என்ன அவசரமா அவங்க கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்ற? என்ன நீ இப்படி சொல்றீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? என்ன நீ, நான் என்ன புரியாம பேசுறேன்? என்ன நீ என்ன சொல்ற? கீதா, நான் என்னம்மா சொல்றது? முதல்ல அமுதனுக்கு கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் அபிக்கு பார்த்து முடிவு பண்ணலாம். என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? இமையா இருக்கும்போது எப்படி அபிக்கு கல்யாணம் பண்ண முடியும்? அமுதனுக்கு வயசாகதான் இப்ப கல்யாணம் பண்றோம். பொண்ணு இருக்கிறப்ப பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது. கீதா, அண்ணி சொல்றது சரிதாம்மா. என்னண்ணே முறைப்படி பார்த்தா நீ தான் வந்து என்கிட்ட பேசணும். பொண்ணு வச்சுக்கிறேன், நான் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்ணு உன் வீட்டு மருமலாக உனக்கு பிடிக்கலையோ? கீதாம்மா, நான் அப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அமுதனுக்கு கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் என்ன நினைச்சேன், என் அண்ணன் வீட்டுக்கு என் பொண்ணு மருமலா போனா நல்லா இருப்பா அப்படின்னு இருந்தேன். ஆனா உனக்கு அன்னைக்கு இஷ்டம் இல்லை போல. இப்ப எதுக்கு இவன் நாளை நடிச்சிட்டு தெரியறான்னு தெரியல. கீதாம்மா, நீ கவலைப்படாத. உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமலா வரது எனக்கு சந்தோஷம் தான். இல்லண்ணே, உனக்கு விருப்பம் தான் நீயே தானே வந்து என்கிட்ட பேசுறப்பில்ல அதை பத்தி. ஆனா ஒரு டைம் நான் தானே வந்து உங்ககிட்ட பேசுறேன். அப்படி இல்ல கீதா, காவி இப்பதானே படிச்சுட்டு இருக்கா. படிச்சு முடிட்டோன்னு பார்த்தேன். அண்ணா அப்படின்னா என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுண்ணே. ரெண்டு கல்யாணம் ஒரே மாதிரி நடக்கட்டும். என்ன நான் சொல்றேன்? கீதா இப்பதான் இமையா படிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? காவியாவும் படிச்சுட்டு இருக்கா, படிச்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஏன் நீ என் அண்ணன் பொண்ணு என் வீட்டுல வந்து படிக்கட்டும். அவன் எவ்வளவு படிக்கிறாரு படிக்கட்டும். யார் வேணாம்னு சொல்றா? ஏன் கல்யாணம் பண்ணிட்டு யாரும் படிக்கலையா என்ன? கீதா நீ எதுக்கு இப்படி அவசரப்படுற? பொறுமையா நிதானமா இரு. அண்ணா இதெல்லாம் சிம்பிளா நிச்சயம் மட்டும் பண்ணிடலாம். இன்னைக்கு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன், நிச்சயம் பண்ணணும்னு சொல்றேன். உன் இஷ்டத்துக்கு இங்க எதுவும் நடக்காது. பசங்க கிட்ட கேட்கணும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணணும். அதுவும் படிப்பு முடிஞ்சாதான். அண்ணி எப்ப இருந்தாலும் நடக்கதானே போகுது, அது இப்ப நடக்கட்டும். அண்ணி நீங்க கேளுங்க, நம்ம சொன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சொல்ல போறாங்க. அண்ணா எம்மையா நீ வேற எங்கனாவது கட்டி கொடுக்க போற? சொந்த தங்கச்சி வீட்டுக்கு தானே. அவன் என்ன படிக்கணுமோ படிக்கட்டும். அதே மாதிரி காவியா அவங்க வந்து படிக்கட்டும். கீதா நீ என்ன சொன்னாலும் அவங்க இஷ்டம் இல்லாம எதுவும் நடக்காது. இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் என் பொண்ணுதான் உன் வீட்டு மருமகளா வரணும். சிம்பிளா நிச்சயத்தை வைத்த பத்தி யோசி. நான் போயிட்டு வரேன். என்னங்க கீதா எப்படி சொல்லிட்டு போறா? எனக்கு ஒன்றும் அவன் பண்றது எதுவும் பிடிக்கல. மஞ்சு, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு இங்க கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசைப்படலாம். அவன் எனக்கு தப்புன்னு நான் சொல்லல. அவ எதுக்கு அவசரப்படணும்? இப்ப என்னாச்சு?
உடனே நிச்சயம் வைக்கணும்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவா தெரியுமா? உடனே கல்யாணம் வைக்கணும்னு சொல்லுவா. என்ன இதெல்லாம்? மஞ்சு உனக்கு என்ன? அதான் பேசி முடிவு எடுக்கலாம் சொல்லுச்சுல்ல, நீ எதுக்கு குதிச்சிட்டு இருக்க? என்ன நான் குதிச்சிட்டு இருக்கேனா? உங்க தங்கச்சி தான் தெரியாதக்கான்னு குதிச்சிட்டு போறா. அதான் நான் பார்த்தேன். தங்கச்சி பேசுனது அப்படி உருகி போயிட்டீங்களோ? அவ படிக்கிற பசங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பத்தி உங்களால கேட்க முடியல. நான் சொன்னதுக்கு முன்னாடி குதிக்கிறேன்னு கேக்குறீங்க. போதுமா, போய் வேலை இருந்தா பாரு போ. என்னங்க இப்ப நீங்களும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களோ? இங்க பாருங்க, பசங்க படிச்சு முடியறதுக்கு நீங்க எதனா முடிவு பண்ணீங்க, நான் என்ன பண்ணனே தெரியாது. அத வந்து நாளை நடிச்சிட்டு போயிட்டால, இந்த மாதிரி தான் என்ன நடக்கும். இவர் மட்டும் அவ தங்கச்சி பேச்சு கேட்டு எதனா முடிவு பண்ணட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. கார்த்திக், என்னடா வர சொல்லிட்டு அமைதியா இருக்க? மாப்பிள்ள திரும்ப ஃபாரினுக்கு போறியாடா? இல்லடா, எந்த ஐடியாவும் இல்ல. மாப்பிள்ள நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. என்னடா சொல்லு. அதை எப்படி சொல்றதுன்னு நீ எதை தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? என்னடா எதனா சொல்லு. மாப்பிள்ள அது வந்து நிலா பத்தி என்ன முடிவு பண்ணியிருக்க? நிலா பத்தி என்ன சொல்றது, என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு தெளிவான முடிவே கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? நான் அதை பத்தி தான் உன்கிட்ட பேசணும். அதை பத்தியா? என்னடா? மாப்பிள்ள நிலா இப்படி கஷ்டப்படுத்த என்னால பார்க்க முடியலடா. எத்தனை நாள் இப்படியே விட முடியும்? இது எதிர்ச்சியா நடந்ததுதான். இது நினைச்சு நிலா தினமும் வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆமாண்டா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள்ள நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் நிலாவை நல்லா பார்த்துப்பேன்டா. நீ நினைக்கலாம் நான் அனுதாபப்பட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு. அப்படி இல்லை, எனக்கு நிலாவை பிடிக்கும்டா. நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். கார்த்திக், எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. உனக்கு தெரியாதில்ல, ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவள் இஷ்டம் இல்லாமல் தான் நடந்தது. ஆனால் இப்படி ஆயிடுச்சு. இப்போ அவகிட்ட பேசணும். நிலாவுக்கு கல்யாணம் பண்ணலாம் தான் நானும் முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் பேசுறதுக்கு பயமா இருக்கு. பேசி தான் முடிவு எடுக்கணும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃப் வாழ்க்கை அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. நம்ம தான் பேசி புரிய வைக்கணும். நிலா வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை, அதங்காட்டி முடிஞ்சிடுச்சு. யார்கிட்ட சொல்லி பேசுறதுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு எப்படி சம்மதம் சொல்வாளா என்னன்னு தெரியல. அப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டானா அவளுக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் நடக்கும். நான் நிலா கிட்ட பேசிட்டு சொல்றேன். அவள் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவளை நாங்கள் நிறைய கஷ்டப்படுத்திட்டோம். இதுக்கு மேலேயும் அந்த தப்பு பண்ண மாட்டோம். ஆனால் நிலா ஊரில் அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ பயந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டானா என் காதுப்படவே நான் கேட்டிருக்கேன். அவர் ஆசை இல்லாதவ, அதிர்ஷ்டம் கேட்டவ, புருஷனை முழுங்கிட்டா, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. கார்த்திக், யார் என்ன சொன்னாலும் என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்புறம் எந்த வாய் எப்படி பேசுன்னு பாக்குறேன். என் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்வேன். சின்ன பொண்ணு, இந்த வயசுல இந்த கோலம், நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் இப்படி நடந்துட்டு இருக்கு? மாப்பிள்ள எல்லாம் நீ நல்லதான் நடக்கும், நீ வருத்தப்படாத. சரிடா, நான் கிளம்புறேன். ஓகேடா. இவங்கிட்ட சொன்னா தங்கச்சி மேல இருக்க பாசத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு பார்த்தேன். நிலா கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு போறான். நிலா கிட்ட கேட்டா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவா. வீட்டுல பேசுறது வேஸ்ட். இதுக்கு நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். நிலா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே உன் மேல பைத்தியமா இருக்க. உன்கிட்ட சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டுற. என்ன அண்ணன்னு சொல்லிட்டா மட்டும், அப்படி சொல்லிட்டா மட்டும் என் மனசை மாத்திப்பனா? நீ அவனை நினைச்சிட்டு தான் அப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியும். அவன் மட்டும் நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணாம இருந்திருந்தா நீ நானும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். இப்பயும் ஒன்றும் இல்லை நிலா, நீ மட்டும் சொல்லு. உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ராணி மாதிரி பார்த்துப்பேன். நீ எனக்கு கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. ஆனந்தி பார்க்க போறோம். உங்க வீட்டுல கேட்டு என்ன காரணம் சொல்றது? எதனா தப்பா எடுத்துப்பாங்களோ? என்ன அங்க வரது ஆனந்தி மாதிரியே தெரியுது. ஆனந்தி தான். அவங்கள பார்க்க வீட்டுக்கு போலான்னு நினைச்சோம். அவங்களும் இங்க வந்துட்டாங்க. ஷாப்பிங் வந்திருப்பாங்களோ? ஹாய் ஆனந்தி. ஹாய். என்ன ஆனந்தி, ஷாப்பிங்கா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்கலாம், ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். இல்லைங்க, வேண்டாம். ஏங்க ஆனந்தி, ஜூஸ் பிடிக்காதோ? இல்ல, பிடிக்கும். சரி வாங்க போலாம். ஆனந்தி, என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? பைனாப்பிள் ஜூஸ். எனக்கு பைனாப்பிள் ஜூஸ் பிடிக்கும். ஆனந்தி, சொல்லுங்க. நீங்க தனியா வந்தீங்க? ஆமாங்க.
ஆனந்தி, என்ன பார்க்கணும் பேசணும்னு உங்களுக்கு தோணலையா? நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. நான் தான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ம், ஒன்னும் புரியல. போங்க. என்னங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களை பார்க்கலான்னு. என்ன பார்க்கறானா? நான் இங்க தான் வரணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியாது, நான் உங்களை வீட்ல வந்து பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்கு நீங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். இது ஒரு நல்ல கேள்விதான், ஆனா என்கிட்ட பதில் இல்லையே. ஆமாங்க, உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சா? ஆமாங்க ஆனந்தி, முடிஞ்சிருச்சு. நீங்க எப்பவும் இங்க தான் வருவீங்களா? எப்பயும் வர மாட்டேங்க, இந்த சைடு வந்தா மட்டும் தான் வருவேன். ஓகே ஆனந்தி, ஃபோன் யூஸ் பண்றீங்களா? வச்சிருக்கேன். ஏங்க உங்களுக்கு நம்பர் வேணுமா? எனக்கு வேண்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அப்படியா? எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க உரிமையா கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். ஏன் ஆனந்தி, என்கிட்ட பேச உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. ஓகேங்க, நான் கால் பண்ண பேசுவீங்களா? இல்லங்க, நான் பேச மாட்டேன். என்ன சொல்றீங்க ஆனந்தி? ஏங்க நீங்க பேசட்ட நான் கேட்டுட்டு இருப்பேன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களோ? நான் எப்படியும் வர்றேன், இங்க தான் இருக்கேன். ஆனந்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. அபியை பத்தி தான், அவன் விஷயமா தான் பேசணும். என்கிட்ட பேச நிலாவுக்கு இஷ்டம் இல்லை, அவகிட்ட எப்படி பேசுவேன்? அவளே மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கா. அவ காயத்துக்கு மருந்து கொடுக்க முடியுமா முடியலன்னு தெரியல. நான் எதனா பேசி உனக்கு வழியை கொடுக்க விரும்பல, உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன். உன்னோட வேதனையை என்கிட்ட நீ சொல்ல மாட்டேற, சொல்லணும்னு உனக்கு தோணல. உனக்கு பக்க பலமா நான் இருப்பேன் நிலா. என்ன நீ முழுசா நம்பலாம், உனக்காக நான் இருப்பேன்னு. உன் மேல எந்த அளவுக்கு காதல வச்சிருக்கேன்னு சொல்ல தெரியல, ஆனா நீ தான் எனக்கு எல்லாமே. எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே நீ எனக்கானவனு தோணுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் உன்னை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துடலான்னு இருந்தேன். இப்போ இந்த நிலைமையில இருக்கு, அதுக்கு நானும் ஒரு காரணம். என்னால எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? என்ன நீ தப்பா நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உன்கிட்ட நான் பேசதான் போறேன். எனக்காக நீ வந்துதான், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வருவேன்னு. உன் நிலைமை எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசிதான் ஆகணும். உனக்காக நான் வருவேன். மாப்பிள்ள, யார பார்க்க போறோம்? ஏய், நீ எப்படி வந்த? எப்போ வந்தனா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன் கூட தானே இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கியா? நான் உனக்கு கவனிக்கவே இல்லையே. நீ தான் தனியா யார் நினைச்சா புலம்பிட்டு வந்திய. அப்புறம் எப்படி நான் இருக்கிறது உனக்கு தெரியும்? நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, கிளியரா கேட்கல. நாங்களும் உனக்கு பைத்தியம் முத்திருச்சோன்னு நினைச்சேன். மாப்பிள்ள சொல்லு, எங்க போறோம், யாரை பார்க்க போறோம்? நீ தானே வர, நீயே வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ? இப்பதான் மம்மி வந்தேன். நீங்க வீட்ல இல்லையா, அதான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன். பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. மம்மி, என்ன மாமா கிட்ட பேசிட்டீங்களா? ஆமா காவியா, அண்ணன் கிட்ட போய் பேசினேன். ஆனா அவர் இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றாரு. ஆனா நான் தான் இப்ப நிச்சயம் சிம்பிளா வச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன் மம்மி மாமா இப்படி சொல்றாரு? இல்ல காவியாமா, நீ படிச்சிட்டு இருக்கல, அதான் மாமா படிச்சு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்றாரா? ஓகே மம்மி. ஆனா அபி மாமாக்கு தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். காவியமா, நீ அப்படி சொல்ற? அபிக்கு உன்னை பிடிக்கும். இல்ல மம்மி, அபி மாமா பேசுறத பார்த்தா எனக்கு பிடிக்காத மாதிரி தான் தோணுது. அம்மா இருக்கல காவியா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு அபிக்கு தான் கல்யாணம், எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். ஓகே மம்மி, என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. அபி மாமா எனக்கு வேணும். காவியம்மா, நான் மாமாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். உனக்கு அபிக்கு தான் கல்யாணம் நடக்கும், நீ எதுக்கு கவலைப்படாத. ஓகே மம்மி. மாமா என்கிட்ட எப்படி தான் பேசுறாரு தெரியுமா? நீ தேவையில்லாத ஆசை வளர்த்துக்காத, நீ தான் ஏமாந்து போயிடுவேன்னு. ஆனா மாமாவுக்கு தெரியாது எனக்கு ஒன்று வேணும்னா வேணும் தான், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. எனக்கு என்ன மம்மி குறைச்சல்? அபி மாமா என்ன பார்த்து எந்த ஃபீலிங் வரலன்னு சொல்றாரு. காவியம்மா, உனக்கு என்னம்மா, நீ தேவதை கணக்கா இருக்கிற. அபிதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட் மம்மி, கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க.
இமை பாரு சொல்லு. இமை என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியாவே இருக்க. ஒரு மாதிரியா இருக்கறனா? எப்பயும் போலதான் இருக்க. இல்ல இமை, இன்னைக்கு என்கிட்ட நீ சரியா கூட பேசவே இல்லை. எப்பயும் போலவே இல்லை. என் மேல எதனா கோவமா? சரி எனக்கு என்னடி உன் மேல கோவம்? நீ ஏன் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாடி, உன் கூட சேரல அதான். இவன் என்ன உங்க அண்ணன் முன்னாடியே வந்துடுவாரு, இன்னும் வரல? பாரு, எங்க அண்ணனால வர முடியலையா, அதான் நான் பஸ்ல போறேன். பஸ்ல தான் போக போறேன்னு என்கிட்ட முன்னாடி சொல்ல வேண்டியது தானே? ஏன் பாரு. இல்லையுமே, நானும் உன் கூடவே வந்திருப்பேன்ல. எங்க அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்கான். இருக்கட்டும் பாரு, நீ போயிட்டு வா, நான் பஸ்ல போய்க்கிறேன். இல்லைன்னா இமே எங்க அண்ணனை போக சொல்லட்டுமா? இருக்குடி, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க பாரு, உங்க அண்ணன் வந்துட்டாரு, நீ போயிட்டு வா. சரி இமை, நீ பார்த்து போயிட்டு வா, நாளைக்கு பார்க்கலாம். பாய் டி. பாய் இமை. பாரு, உன் லைஃப்ல நான் குறுக்க வர மாட்டேன்டி. இது எனக்கே தெரியாம தான் நடந்தது. பொக்கே. ஹாய். நீங்களா? காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் கோவிலே இருங்க, நான் வரமாட்டேன். என்னால உங்க லைஃப் பாதிக்கும், அதை என்னால தாங்கிக்க முடியாது. மீராக்கா, அக்கா. மலர். என்னக்கா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க? நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? மலர், லைட்டா கேரா இருக்கு, என்னன்னு தெரியல. கேரா இருக்கா? வாங்கக்கா உட்காரலாம். இல்ல மலர், இப்ப பஸ் வரும்ல, இருக்கட்டும், வர வரைக்கும் உட்காரலாம், வாங்கக்கா. இந்தாங்கக்கா தண்ணி. அக்கா, ஜூஸ் எதனா குடிக்கிறீங்களா? இல்ல மலர், வேண்டாம். சரிக்கா, தண்ணியாவது குடிங்க. அக்கா. சொல்லு மலர். அக்கா, உங்களுக்கு அபிமன்யு சார் முன்னாடி தெரியுமா? அக்கா. இல்ல மலர், எனக்கு தெரியாது. ஏன் மலர் இப்படி கேக்குற? இல்லக்கா, சும்மா தான் கேட்டேன். அக்கா, நீங்க தடுமாறதுலே தெரியுது, சார் உங்களுக்கு முன்னாடி தெரியணும், என்கிட்ட மறைக்கிறீங்க. அபிமன்யு சார் நல்ல டைப், ஜாலியா பேசுறாருக்கா, எல்லார்கிட்டையும் கேஷுவலா பழகி பேசுறாரு. நீங்களும் பாத்தீங்க தானக்கா? இல்ல மலர், நான் கவனிக்கல. சார் இங்க வந்திருக்காரு, இதாக்கா, அங்க பாருங்க.